கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மலையோர கிராமங்களில் ரப்பர் பால் வெட்டும் பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கலிங்கம் வழங்க நாம் கேட்கலாம். தங்கலிங்கம், விரிவான விவரங்கள். வணக்கம் சியாம். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மலையோர கிராமங்களில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மலையோர பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு மற்றும் தனியார் ரப்பர் தொழிலாளர்கள் தொழிலாளர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மலையோர கிராமங்களான கீரிப்பாறை, வாளையத்து வயல், தடிக்காரன்கோணம், மாராமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக மழை விட்டு பெய்து வருகிறது. இதனால் ரப்பர் பால் வெட்டும் தொழில் நடைபெறவில்லை. மழையின் காரணமாக காணப்படும் அரசு ரப்பர் கழக தோட்டங்கள், தனியார் ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாத காரணத்தினால் ரப்பர் தோட்டங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர் மழையின் காரணமாக அரசு மற்றும் தனியார் தோட்டங்களில் பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டு தொழிலாளர்களும் வேலையின்றி உள்ளனர். இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களால் வேலை இழக்கும் பொழுது தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், ரப்பர் பால் வெட்டும் தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு அரசு நிதி உதவி வழங்கி ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அரசு நிதி உதவி வழங்கி காப்பாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.